எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 34 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் லக், அதிர்ஷ்டம். உங்களோட லைஃப்பில் லக்குன்றது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்களை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். லக் அதாவது ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குன்னு வச்சுங்க, அது நிரந்தரமாக. லக்கு என்பது வரும் போகும், அது நிரந்தரம் இல்லை. உழைப்பு மட்டும்தான் நிரந்தரம். உன் கையே உனக்கு உதவி. உன்னோட உழைப்புக்கு என்றைக்குமே ஓய்வு என்பது கிடையாது. நீதான் ஓய்வெடுத்து கொள்ளலாம். உங்களை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட லக்கை எதிர்பார்த்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து பல பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாபாக இருந்தால், அதாவது ஜாபு வேலை ரெண்டுமே ஒன்று தான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் மேட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லக்கை நம்பி நம்ம போகணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உழைப்பு மட்டும்தான் நமக்கு லைஃப்பில் அந்த இடத்துல வந்து பொசிஷனில் எப்பயுமே நமக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம்ன்றது லைஃப்பில் வரலாம், போகலாம், லக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் உழைப்பு மட்டும்தான் நம்மளுடைய கையில் இருக்கிறது. இதை வைத்து பிழைத்து கொள்பவர்கள் பல பேர் உண்டு, பல கோடி பேர். பில்கேட்ஸ், அம்பானி இவங்களாம் வந்து உழைப்பு போடாமல் அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்களா? கிடையவே கிடையாது. உழைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு புத்தியை கொடுத்து கரெக்டான ஒரு இடத்துல போய் இப்போ பிஸ்னஸ் டாப் மோஸ்டில் போயிட்டு அவங்க ரீச் ஆகிருக்காங்க. உழைப்பு, முயற்சி, இது ரெண்டும் தான் அவங்கள்ட்ட. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகணும்னா லக்கை வச்சு எப்பயுமே அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த பக்கம் போகாதீங்க. அது வரலாம், போகலாம், வந்துட்டு போகலாம். அது ஒரு காற்று மாதிரி. டயரில் ஏர் ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளை ட்ராவல் பண்ணிட்டு அந்த காரில், டூ வீலரில், பஸ்ஸில், எல்லாத்துலேயுமே, ஏரோப்ளைன் எல்லாத்துலேயுமே நம்ம பயணம் பண்ணலாம். 4 டயர்லேயும் ஏர் ஃபுல்லாக இருந்தால் தான் பயணம் பண்ணலாம். காற்று மாதிரி. லக்குன்றது அதிர்ஷ்டம். காற்று போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான். நமக்கு நிரந்தரமானது ஒன்று உழைப்பு தான். உழைப்பை நம்பி எப்பயுமே இருங்க. தினம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி நம்ம முன்னேறலான்ற பிளான் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல விஷயத்துக்காக போராடுங்க. நல்ல விஷயத்துக்காக கை கொடுங்க. நல்ல விஷயத்துக்காக எப்பயுமே கூட இருங்க. நீங்கள் நல்ல விஷயத்துக்காக இருக்கிறது மூலிமா உங்களை ஒரு ஆள் நல்லவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. இந்த நம்பிக்கையை வச்சுட்டு போயிட்டே இருங்க. வாழ்வில் வெற்றி பெற ஃபியூ செகண்ட், ஃபியூ மினிட்ஸில் தான் நம்ம இருப்போம். அது வரையும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும். சரிங்களா? என்னடாது இது லைஃப், நமக்கு மட்டும் எல்லா பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தாலே நீ வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். வளர்ந்துட்ட. ஒரு பிரச்சனை வந்தால் நீ வளர்ந்துட்ட. 1000 பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம். எதிரிகள் ஒரு ஆள் இருந்தால் வளர்கின்றாய் அர்த்தம். பல எதிரிகள் இருந்தால் வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம். நீயாயிரு. உன்னுடைய நோக்கம் நேர்பாதையில் செல்வது, நேர் வழியில் போகிறது. அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். இதை நம்பினீங்கன்னா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நமக்கு என்னங்க, ஆண்டவனே ஸ்மைல் பண்ணிட்டு போங்க. ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நமக்கு என்ன? லக்கை நம்பி எப்பயும் போகாதீங்க, அது ஃபெயிலியர் ஆகிடும். கிக்கு சாதனை. உழைப்பை நம்பி இருங்க. கிக்காக இருங்க. என்றைக்குமே லைஃப்பில் ஒரு கிக்காக இருங்க. கண்டிப்பாக உங்களை நோக்கி வெற்றி அடைவீங்க. அதை நீங்கள் நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க. உங்களை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். என்ன டாபிக் பேசினாலும் நான் அந்த எடுத்துக்காட்டை நம்மளுடைய டாபிக் ரிலேட்டடாக
உன்னை பற்றி திங்கப்படுவர் சொல். உங்களை பற்றி யோசிங்க. அதிர்ஷ்டம் என்பது வரும் போகும். உழைப்பு என்பது நிரந்தரம். நாம் அடுத்த நாள் இருக்கிறது நிரந்தரமற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இருக்கிற வரைக்கும் நேர்பாதையில் போய் ஒரு சான்ஸ் கொடுத்து கேட்கலன்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்து கேட்கலன்னா, உங்களோட நேர்பாதையில் போயிட்டே இருங்க. உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. லக், அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதீங்க. அது வரலாம் போகலாம், நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது உழைப்பு மட்டும்தான். அது உங்கள் கையில் இருக்குது, அதை பயன்படுத்திங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. அப்பப்போ ஸ்மைல் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு நல்லது. பை பாய், சி லேட்டர். உங்கள் சுகன்யா. நல்ல விஷயத்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சி லேட்டர். உங்கள் சுகன்யா.